Hi, hello, welcome to the channel Simplicity. Long time waiting, finally ஒரு விரல் புரட்சி happens today. மாற்றம் நடக்கும்னு நம்புகிறோம். மே வெயிட் பண்ணுவோம், மே வரைக்கும் என்ன நடக்குது பார்க்கலாம். கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். இன்றைக்கி எலெக்ஷன் இல்லையா, ஓட்டு போட்டுட்டு அப்படி ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் போயிட்டு ஓட்டு போட்டதை செலப்ரேட் பண்ணிவிட்டு பையனை ஃபுட்பால் மேட்ச்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். எப்போவுமே ஓட் போட போகிறப்ப, இது வரைக்கும் நான் ஓட் போட்ட போகிறப்ப அது ஒரு கடமையாக தான் போய் பண்ணிட்டு வந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் பண்ணல. பட் இந்த டைம் ஓட்டு போடுறப்ப எனக்கே தெரியாத ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம். ஓட்டு போட்டுட்டோம்டா அப்படின்னு ஒரு சிரிப்பு, சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடவே ஓட்டு போட்டுட்டு போய் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போனோம். நான் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ற ஆள் கிடையாது. பட் இன்றைக்கி ஓட் போட்டப்போ எனக்கு அது தோணுச்சு, செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், எங்கெல்லாம் போனோம், அதுதான் இன்றைக்கி டே விலாகாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஷாப்பிங் ஹால் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் மேட்ச் நடந்தது, அதையும் கிளிப்பாக டச் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓட்டு போட்டுட்டீங்களா? நீங்கள் போட்டு போனீங்க, நாங்கள் வந்தோம். இல்லை, அதுக்கு போய் இவ்வளோ நேரம் சொல்ல முடியுமாடியே, நிறைய கதை கட்டுறீங்க. வீட்டில் போய் படுத்து இருந்துட்டு வந்தேன். உடம்பு எப்படி இருக்குது கேட்டு இப்போ வேணாம் வேணாம், நடந்து போ. இப்போ வெயில் இல்லை, நடந்து போகிறோன்னா கொஞ்சம் வாக்கிங் மாதிரி இதாகிடும். நீ இப்போ நம்மளோட எதுக்கு ஏறி இறங்கிட்டு பயமாக இருக்குது. இன்னும் என்ன தண்ணி வேலைக்கு போயிட்டு இருக்குதா? இந்த மாதம் அங்கே இருந்தால் நடக்கவே விட மாட்டார். இந்த ஷாப் சரவணா ஷாப்பிங் ஷாப் தான். இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டாய்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. ஒவ்வொரு டாயுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பசங்களுக்கு, குட்டி பசங்க, டாட்லர்ஸ், அப்புறம் டீனேஜ் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி கீ செயின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் செராமிக் வெசல்ஸு, அப்புறம் ஸ்கூல் கோயிங் பீப்புள்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா, சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கும் ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், லன்ச் பாக்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக நியூ கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. யூனிக்காக வேணுன்றவங்க இந்த ஷாப்பிங் இந்த சரவணா ஷாப்பிங் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே போல் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டாட்லர்ஸ்க்கு கொடுக்குற டாய்ஸ் ஷார்ப் ஆப்ஜெக்டாக இல்லாமல் நல்லா மோல்டடாக சாஃப்ட் மெட்டீரியலில் இருக்குது. நான் நிறைய இதில் நோட் பண்ணது என்னென்னா, நிறைய மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. சைனா ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த ஷாப்பில் வச்சுருக்கிற அந்த மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. எல்லாமே சைனா ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. இந்த ஷாப்பில் சைனா ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கவுண்ட்ரே வச்சுருக்காங்க. எங்கேயாவது சரவணா ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா, இதில் நிறைய கீ செயின்ஸ் இருந்துச்சு. கீ செயின்ஸு, அப்புறம் கார் டேஷ்போர்ட்டில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இந்த கவுண்டரில் இருந்துச்சு. இங்கேருந்து நான் ஷாப் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அருவா இருந்துச்சு. கீ செயின் மாடல்லையே அருவா இருந்தது. அது எனக்கு பார்க்கும்போது எங்களோட குலதெய்வ சாமி ஞாபகமாக அது வாங்கிக்கிட்டேன் நான்.
எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அதை பார்த்தப்ப. இந்த இது மெனூஸ் எடுக்கிறேன். மெனூஸ் வெஜ்ஜு, கிரில்டு வெஜ் சிக்கன், போலவா. சகா வெறுப்பேற்றலாமா? உன்னோடது கிட்டன்றா. நீ எவ்வளோ வேஃபர்ஸ்லாம் எடுத்துட்டியா? நைஸ் ஒன் நைஸ் ஒன். கவின் டாமினேட் பண்றா. கையில எடு கையில.